வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானி நல்லால உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற ஓம் முருகா போற்று எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டி நினைச்சின்னா முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டு பூஜை அறையிலோ இல்லைன்னா கோவிலோ சென்று 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி பார்த்தீங்கன்னா கோவிலை 6 முறை வலம் வந்து முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை செய்துட்டு வந்தால் 6 வாரத்துக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற இருக்குங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தற்போது சிவன்மலை முருகப்பெருமானுடைய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் மங்களகரமான 4 பொருட்கள் வைத்திருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் முடிவதற்குள்ள இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் தனுசு ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசிகளில் நீங்களும் ஒருத்தருங்க. குருவின் ராசியாகவும் இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் அதிகமுங்க. மேலும் குருத்துவம் பிடித்தவங்கன்னே சொல்லலாம். தானே குரு, தான் சொல்வதை தான் சரி, தான் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மீது திணிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் பலம் வாய்ந்தவங்க கிடையாதுங்க. பார்க்க நோஞ்சானாக தாங்க இருப்பீங்க. ஆனால் அறிவில் பலம் வாய்ந்த நபர் நீங்கள் தாங்க. யாரையும் தன் அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும்னு ஒவ்வொரு கான்ஃபிடென்ஸ் உங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரங்காலன்னு எந்தவித கட்டுப்பாடு இடம் பொருள்னு எதுவுமே கிடையாதுங்க. எந்த நேரத்திலும் எந்த வேலையாவதாக இருந்தாலும் எளிதாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதே போல் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையாவது சொல்லிவிட்டு தான் நான் சொன்னது தான் சரின்னு விடித்த முயலுக்கு 3 கால் போல் வாதமிடக்கூடிய நபராக இருக்குங்க. மேலும் உங்களுக்கு உடல் வலிமை கிடையாதுங்க. கை நீட்டக்கூடிய பழக்கம் இருக்காது. வாய் சவடால் பேசுவதும் கிடையாதுங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமானுடைய கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார் எலுமிச்சை பழ அருகம்போல் வெற்றிலைன்னு மங்களகரமான பொருட்கள் வைத்திருக்காங்க. இதனால் நாட்டில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற நாட்களில் மங்களகரமான விஷயங்கள் பல நடக்கலான்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த முருகனுடைய வாக்கின்படி இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரக நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு கடந்த சில மாதங்களை காட்டிலும் எதிர்கொண்ட சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள் இனி விலகிடும். குறிப்பாக குரு வக்ர நிவர்த்தி பேச்சு முடிவடைந்து நேரடியாக சஞ்சரிப்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் பல வகையிலும் பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. மேலும் விரிவாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள தனிப்பட்ட விதத்தில் திருப்திகரமான மாற்றத்தை தருங்க. குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைன்னு எல்லா வகையிலுமே நீங்கள் கடந்த சில நாட்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி இணக்கமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி சுலபமாக முடியுங்க. வாழ்க்கை துணையால் ஆதாயம் இருக்குது. நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் திடீர் திருமண யோகம் உண்டாகும். அதே போல் வேலை, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படாது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு முதல் சில நாட்கள் ஏமாற்றமாக இருந்தாலும் கூட இந்த மாதம் முடியக்கூடிய சில நாட்களிலேயே சாதகமான மாற்றத்தை உணர்வீங்க. உத்தியோகம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குங்க. மேலும் வியாபாரம் செய்தீங்கன்னா மாதம் முழுவதுமே பொற்காலமாக இருக்கும். திடீர் பணவரமும் ஆதாயம் உண்டு. அதே போல் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் மேன்மை உண்டு. வர கடன் வசூலாகும். வருமானமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சிக்கல்கள் இனி நீங்கும். அசையும் மட்டும் அசையா சொத்துக்களை வாங்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானமோ அதற்கேற்ற சூழல் சாத்தியமாக உருவாகும். நீண்ட காலமாக வீடு இல்லைனா நிலவாக முயற்சி செய்தவங்களுக்கு இந்த
நேரம் நிச்சயம் பழுத்திடுங்க. இந்த நேரத்தில் உங்கள் ராசியை மற்றும் லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு பாக்கிய அதிபதியான சூரியன் மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால் தாய் தந்தையை பற்றிய கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா அந்த கவலைகள் இனி பரிபூர்ணமாக நீங்கிடும். அவங்களுடைய ஆரோக்கியம் இனி நன்றாக இருக்கும். தூரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல செய்தி தேடி வருங்க. தாய் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்படக்கூடிய அருமையான நாளாக அமைய போகுது. மேலும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் உத்வேகம் புத்துணர்ச்சி பெறக்கூடிய அமைப்பிற்கு எந்த காரியங்களும் எப்படி செய்யலான்னு திட்டமிட்டு செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விஷயங்களும் நடுநிலைமையோடு நின்று சாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல அனுகூலமான அமைப்பு உண்டாயிருக்கு. அதே போல் உங்களுக்கு 5ஆம் இடத்துல மாதத்தின் இறுதி பகுதியில் சுக்கிரன் வலிமையாக இருப்பதாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் முதல் 20 நாட்கள் ஒரு மாதிரியான அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதியில் அவங்களிடமிருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருங்க. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம்னு போன்ற அமைப்புகள் முழுதாக கை கொடுக்குங்க. பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும். பொருளாதார கஷ்டங்கள் பெரிய அளவில் இனி இருக்காது. அதே போல் வருமானமும் நன்றாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எந்தவித தடையும் ஏற்படாது. எதையும் சமாளிக்க முடியும்னு என்ன சொல்லக்கூடிய நிலைமை உண்டாகும். சிறிய சிறிய விஷயங்கள் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய குறைகள் எதுவும் இருக்காதுங்க. பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய விடுதலை உணர்வு உண்டாகும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த மன சங்கடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி 15ஆம் தேதிக்கு பிறகு விலகப் போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகிடுங்க. எடுத்த காரியங்களை ஜெயம் உண்டு. தொட்டது துளங்கக்கூடிய நல்ல காலமாக மாறப்போகுது. மேலதிகாரிகள் உங்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க. உங்கள் திறமைகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தாங்க இது. ஆண், பெண் மற்றும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பேரும் தனுசு ராசினருக்கு ஏற்ற நிறைந்த ஒரு அற்புத மாதமாக தான் முடிய போகுது. யார் எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் அவங்களுக்கு சரியாக வழிகாட்டக்கூடிய இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி முடிவதற்குள்ள குரு நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான எல்லா வகைகளும் சஞ்சரிக்க இருக்கிறாரு. எல்லா முயற்சிகளும் இனி வெற்றியாக உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பு அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கும். பணவரத்து திருப்தியை தரும். உங்களுடைய செயல்களுக்கு யாராவது ஒருவர் இந்த நேரத்தில் உறுதுணையாக இருப்பாங்க. வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் பேச்சு திறமை கை கொடுத்துடுங்க. தொழில் வியாபாரம் மீதமாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரத்து தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் மேலிடத்தில் இருப்பவங்களிடம் நல்ல பெயர் பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் கவனமாக இருப்பதும் நல்லது. அதே போல் குடும்பத்தில் இருப்பவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லக்கூடும். அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் உண்டாகலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். பெண்களுக்கு செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இந்த நேரத்தில் இருப்பாங்க. திறமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீங்க. செலவுகளை குறைப்பது நன்மையை தரும். அதே போல் கலைத்துறையினருக்கு நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பணிகள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனை இனி குறையுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண உதவி கிடைத்திடும். எடுத்து வேலைகளில் ரொம்ப கவனமோடு செயல்படுவது நல்லது. மன வலிமை இந்த நேரத்தில் அதிகரிக்குங்க. மக்கள் மத்தியில் மதிப்பு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற கடினமான உழைக்க வேண்டியதாக இருக்கும். எல்லோரிடமும் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவிங்க. எதிரிகள் வகையில் சற்று கவனமாக செயல்படுங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளை ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பிற்கு. பிற மொழி பேசுவங்க மூலம் உதவிகள் கிடைக்கும். அதே போல் உத்திராடம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் நிலைமை இனி மாறும். உங்களுக்கு விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ள வாய்ப்பிருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளை வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிவங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. பதவி உயர்வு உண்டுங்க. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நண்பர்கள் பைரவரை வணங்கி வர எல்லா நன்மையாக மாறும். மன அமைதி உண்டாகும்.
உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் வெள்ளி அமைய போகுது. தனுசராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாங்க. ஏற்படக்கூடிய தடைகள் படிப்படியாக விலகிடும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த ஊர் தேதியை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.